Dear students, this is 5 mark question, important. Prove that the line segments joining the midpoints of the adjacent sides of a quadrilateral form a parallelogram. 5 mark. ஒரு நாட்கரத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகளை அடுத்தடுத்து இணைக்க அது ஒரு இணைகரம் என காட்டுக. ஓகே, நாட்கரம்னா என்ன? குவாடிலேட்டரல் மீன்ஸ் 4 sides are different. 4 பக்கங்கள் வெவ்வேறு அளவில் இருந்ததுன்னா அதுக்கு பேர் நாட்கரம். Now we are having ABCD is a quadrilateral. Their position vectors are the vertices. அவற்றின் பக்கங்களின் முனை வெக்டர்கள் A bar, B bar, C bar, D bar are the position vectors of the vertices of quadrilateral. ABCD என்ற நாட்கரத்தின் முனைகளின் நிலை வெக்டர். Now இந்த பக்கத்தினுடைய நடுப்புள்ளி P, இந்த பக்கத்தினுடைய நடுப்புள்ளி Q, இதனுடைய நடுப்புள்ளி midpoint of this side R, midpoint of this side is S. So P, Q, R, S are the midpoints of the sides என்பன பக்கங்களின் நடுப்புள்ளிகள். ஓகே, இதை நம்ம ஜாயின் பண்ணுறோம். We have to prove PQRS is a parallelogram. PQRS என்பது இணைகரம்னு ப்ரூவ் பண்ணணும். What is the condition? Opposite sides are parallel. எது பக்கங்கள் இணைன்னு ப்ரூவ் பண்ணால் போதும். ஒன்றா ப்ரூவ் பண்ணால் போதும். இதே மாதிரி தான் இதுன்னு சொல்லிடலாம். ஓகேவா? முதல்ல ABCD என்பது என்னது? ஒரு நாட்கரம், குவாடிலேட்டரல். அதன் முனைகளின் நிலை வெக்டர்கள் A bar, B bar, C bar, D bar. ஓகே, எப்படி எழுதணும்? ஸ்டெப்பு ஃபர்ஸ்ட் let A bar, B bar, C bar, D bar are position vectors of the vertices of quadrilateral ABCD. Let OBD origin. தமிழ்ல A bar, B bar, C bar, D bar என்பன நாட்கரம் ABCD யின் முனைகளின் நிலை வெக்டர்கள் என்க. O என்பது ஆதி என்க. O is the origin. Okay, அடுத்த லைன். Let PQRS are the midpoints of the sides. அதன் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் முறையே P, Q, R, S என்க. Like P, Q, R, S are the midpoints of the sides. அவற்றின் நிலை வெக்டர்கள் their position vectors are அவற்றின் நிலை வெக்டர்கள் முறையே. ஃபர்ஸ்ட் OP பார் சொல்லுங்க, அதுக்கப்புறம் OQ பார், அதுக்கப்புறம் OR பார், அதுக்கப்புறம் OS பார். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்? ABCD is a quadrilateral என்பது ஒரு நாட்கரம். அவற்றின் முனைகளின் நிலை வெக்டர்கள் முறையே A bar, B bar, C bar, D bar. Okay. PQRS are the sides, midpoints of the sides. PQRS என்பன பக்கங்களின் நடுப்புள்ளிகள். P is the midpoint of the side AB. P என்பது AB இன் நடுப்புள்ளி. இதனுடைய நிலை வெக்டர் பொசிஷன் வெக்டர்னு சொன்னா ரெண்டையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணோம். OA bar plus OB bar by 2. அப்ப ஸ்ட்ரைட்டாவே சொல்லலாம். என்ன சொல்லலாம்? A bar plus B bar by 2. OQ bar சொல்லுங்க. Q is the midpoint of the side BC. இதனுடைய பொசிஷன் வெக்டர்னா B bar plus C bar by 2.
b bar plus c bar by 2 OR bar என்னுடைய மிட் பாயிண்ட் பொசிஷன் வெக்டார் c bar plus d bar by 2 ரெண்டையும் கூட்டி ரெண்டால டிவைட் பண்றேன் c bar plus d bar by 2 OS bar என்னுடைய நடுப்புள்ளி மிட் பாயிண்ட் பொசிஷன் வெக்டார் a bar plus d bar by 2 a bar plus d bar by 2 ஓகேவா எப்படி p is the midpoint of the side ab p என்பது ab இன் நடுப்புள்ளி அப்ப பொசிஷன் வெக்டார் of p is op bar equal to a vector b vector by 2 என்னுடைய பொசிஷன் வெக்டார் q is the midpoint of the side bc bc இன் நடுப்புள்ளி q அப்ப oq bar equal to b bar plus c bar by 2 r is the midpoint of the side cd r என்பது cd இன் நடுப்புள்ளி or bar equal to c bar plus d bar by 2 s is the midpoint of the side ad s என்பது ad இன் நடுப்புள்ளி அப்ப os bar equal to a bar plus d bar by 2 எல்லாத்துக்கும் மிட் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு now we are going to prove pqrs is a parallelogram இது வந்து ஒரு இணைகரம்னு சொல்லணும் இணைகரம்னு சொல்லணும்னா என்ன சொல்லலாம் opposite sides are parallel and equal னு சொல்லிட்டா போதும் அப்ப pq கண்டுபிடிங்க அதே தான் sr வருதுன்னு சொல்லிட்டா போதும் ஓகேவா அப்ப pq bar கண்டுபிடிக்கலாம் இங்க வாங்க pq bar equal to என்ன சொல்லலாம் position vector of ending point minus position vector of initial point OQ bar minus OP bar OQ bar என்ன வருதுன்னு பாருங்க இங்க இருக்கு B bar plus C bar by 2 minus OP bar என்ன வருதுன்னு பாருங்க A bar plus B bar by 2 கீழ 2 பொதுவா இருக்கு அப்படியே மேல மைனஸ் பண்ணிருங்க B bar plus C bar minus A bar minus B bar ஓகேவா என்ன கேன்சல் இது ரெண்டு கேன்சல் அப்ப that is C bar minus A bar by 2 this is PQ bar C bar minus A bar by 2 this is PQ bar கண்டுபிடிச்சாச்சு அடுத்து SR bar வேணும் SR bar equal to சொல்லுங்க position vector of ending point minus position vector of initial point this is 1 ன்னு வெச்சுக்கலாம் ஓகேவா SR bar கண்டுபிடிக்கணும் position vector of ending point minus position vector of initial point OR bar எங்க இருக்குன்னு பாருங்க C bar plus D bar by 2 minus OS bar A bar plus D bar by 2 கீழ 2 பொதுவா இருக்கு மேல அப்படியே கழிங்க C bar plus D bar minus A bar minus D bar இப்போ இது ரெண்டு கேன்சல் C bar minus A bar by 2 this is SR bar from 1 comma 2 both are equal from 1 comma 2 1 comma 2 ஆகியவற்றிலிருந்து ரெண்டு சமம் வந்து PQ bar equal to SR bar ரெண்டுமே சமம் அப்ப என்ன சொல்லலாம் PQ parallel to SR ரெண்டு கூட கூட PQ equal to இது ரெண்டு equal ஆகுது PQ equal to SR and same direction so that they are called parallel PQ bar equal to SR bar so that PQ is parallel to SR இது ஒண்ணு ப்ரூஃப் பண்ணாலே போதும் இதே போல இத ரெண்டையும் ப்ரூஃப் பண்ணலாம் similarly we can prove PS bar equal to QR bar which is implies என்ன சொல்லலாம் PS parallel to QR அப்ப எதிர்பக்கங்கள் ஒன்றுக்கொன்று இணை the opposite sides are parallel therefore PQRS is a parallelogram therefore we prove PQRS is a parallelogram therefore PQRS என்பது ஒரு இணைகரம் என நிறுவப்பட்டது இன்னொரு தடவை சொல்லிடுறேன் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணோம் ஒரு நாட்கரத்தின் பக்கங்களின் நடுப்புள்ளிகளை அடுத்தடுத்து இணைக்க அது ஒரு இணைகரம்னு ப்ரூவ் பண்ணணும் the midpoints of the sides of a quadrilateral form a parallelogram அப்போ முதல்ல A bar, B bar, C bar, D bar are the position vectors of the vertices of quadrilateral ABCD என்பன
என்பன நாற்கரம் ஏபிசிடியின் முனைகளின் நிலை வெக்டர்கள். let O be the origin. ஓன்கிறது ஏதோ ஒரு இடத்துல இருக்கு origin. எல்லா ப்ரூஃபுக்கும் எடுத்துக்கணும். அடுத்த let PQRS are the midpoints of the sides. அவற்றின் பக்கங்களின் நடுப்புள்ளிகள் PQRS. their position vectors are. அவற்றின் நடுப்புள்ளிகள் முறையே இதனுடைய நடுப்புள்ளி OP bar, OQ bar, OR bar, OS bar. OP bar எப்படி கண்டுபிடிக்கலாம்? இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணும். OP bar equal to A bar plus B bar by 2. OQ bar equal to B bar plus C bar by 2. OR bar equal to C bar plus D bar by 2. OS bar equal to A bar plus D bar by 2. Now we are going to prove PQ equal to SR. அப்போ PQ bar equal to position vector of ending point minus position vector of initial point. PQ bar minus OP bar. கீழே 2 பொதுவாக இருக்கு. minus A bar minus B bar. இது ரெண்டு கேன்சல். C bar minus A bar by 2. SR bar equal to position vector of ending point minus position vector of initial point. இது OR bar minus OS bar. கீழே 2 பொதுவாக இருக்கு. minus A bar minus D bar கேன்சல் ஆயிடுச்சு. C bar minus A bar by 2. From 1, 2 1, 2 ஆகியவற்றிலிருந்து PQ bar equal to SR bar ரெண்டுமே சமம். So the PQ is parallel to SR. ரெண்டு ஒன்றுக்கொன்று இணை. இதே போல் similarly we can prove PS bar equal to QR bar. இதை ப்ரூவ் பண்ணலாம். PS bar equal to QR bar so that they are parallel. அப்போ நம்ம என்ன சொல்லிட்டோம்? Opposite sides are parallel. எதிர் பக்கங்கள் இணைன்னு கொண்டு வந்துட்டோம். Therefore we prove PQRS is a parallelogram. PQRS என்பது ஒரு இணைகரம் என்று நிறுவப்பட்டது. This is most important 5 mark question. 2 or 3 times எழுதி practice பண்ணணும். That is the way. Okay? அடுத்த question. அதுவும் 5 mark தான். Question number 5. Prove that the line segment joining the midpoints of two sides of a triangle is parallel to third side whose length is half of the length of third side. Okay, 5 mark. என்ன question பாருங்க. அப்பா என்ன question பாருங்க. This is also 5 mark. Prove that the line segment joining the midpoints of two sides of a triangle is parallel to the third side whose length is half of the length of the each side. ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்க அது மூன்றாவது பக்கத்துக்கு இணை, மேலும் அதன் நீளத்தில் பாதி என காட்டுக. ஒரு முக்கோணத்தின் இரு பக்கங்களின் நடுப்புள்ளிகளை இணைக்க அது மூன்றாவது பக்கத்திற்கு இணை, மேலும் அதன் நீளத்தில் பாதி என காட்டுக. நீளத்தில் பாதி என காட்டுக. ஓகேவா? எப்படி ப்ரூஃப் பண்ணுறேன்னு பாருங்க. முதல்ல ஒரு முக்கோணம் ABC, இதனுடைய நிலை வெக்டர் பொசிஷன் வெக்டார்ஸ் A bar, இதனுடைய பொசிஷன் வெக்டார் B bar, இதனுடைய பொசிஷன் வெக்டார் C bar அப்படின்னு எடுத்துக்கேன். ஓகேவா? அதை முதல்ல எழுதுங்க. let A bar, B bar, C bar are the position vectors of vertices of triangle ABC.
let O be the origin. O be the origin. A bar, B bar, C bar என்பன முக்கோணம் ABCயின் முனைகளின் நிலை வெக்டர்கள். மேலும் O என்பது ஆதி என்க. ஓகேவா? இது கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த ப்ரூஃப் கைட்டே வரணும். இதனோட மிட் பாயிண்ட் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன், டி. இதனுடைய மிட் பாயிண்ட் வந்து ஈன்னு எடுத்துக்கிறேன். இதை நம்ம கண்டுபிடிக்கணும். திஸ் இஸ் பேரலல் டு திஸ் சைட். இதை நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டியது. ஓகேவா? லெட் அண்டர்லைன் லெட் டி கமா இ ஆர் தி midpoints of sides AB, AC. D, E என்பன AB, AC ஆகியவற்றின் மைய புள்ளிகள் என்க. ஓகேவா? D is the midpoint of AB, E is the midpoint of AC. Their position vectors are அவற்றின் நடுப்புள்ளிகள் முறையே, அவற்றின் நிலை வெக்டர்கள் முறையே. OD பார் என்னன்னு சொல்லுங்க, OE பார் என்னன்னு சொல்லுங்க. OD பார் என்ன சொல்லலாம்? D is the midpoint of AB. OD bar equal to A bar plus B bar by 2. A bar plus B bar by 2. OE bar என்னோட midpoint A bar plus C bar by 2. A bar plus C bar by 2. ஓகேவா? OD bar equal to A bar plus B bar by 2. OE bar equal to A bar plus C bar by 2. Midpoint வந்துச்சு. Now DE bar சொல்லுங்க. From the diagram DE bar equal to position vector of ending point minus position vector of initial point. முடிவு புள்ளி நிலை வெக்டர் minus ஆரம்ப புள்ளி நிலை வெக்டர். OE bar க்கு வேல்யூ A bar plus C bar by 2 minus OD bar க்கு வேல்யூ A bar plus B bar by 2. Okay, taking LCM A bar plus C bar minus A bar minus into plus na minus B bar. இது ரெண்டு cancel. மீதி என்ன இருக்குன்னு பாருங்க. C bar minus B bar 1 by 2 into C bar minus B bar 1 by 2 into C bar minus B bar எப்படி எழுதலாம்? We can write BC bar னு எழுதலாம். அப்ப என்ன வந்திருக்கு? DE bar equal to half into BC bar. DE bar ங்கிறது ஒரு வெக்டர், BC bar ங்கிறது another வெக்டர். ரெண்டு ஈக்குவேட் பண்ணிருக்கா. முன்னாடி ஒரு ஸ்கேலர் வந்திருக்கு. முன்னாடி ஒரு ஸ்கேலர் வந்தா என்ன அர்த்தம்? இந்த ஒரு ஸ்கேலர் வந்தா என்ன அர்த்தம்? Therefore DE is parallel to BC. அப்ப அந்த DE அப்படிங்கிற கோடு மூன்றாவது பக்கத்துக்கு இணை. DE is parallel to BC கிடைச்சிருச்சு. அதன் நீளத்தில் பாதி அப்படின்னு சொல்லி கேட்டா டேக்கிங் மாடுலஸ். அடுத்த ஸ்டெப், ரெண்டு பக்கம் மாடுலஸ் எடுங்க. DE இதுக்கு மாடுலஸ் எடுங்க half into BC bar. மாடுலஸ் எடுத்தா ஒன்றும் மாறாது, இந்த திசை மட்டும்தான் போயிடுச்சு. DE equal to half into BC. DE நீளம், length of DE is half into length of third side. மூன்றாவது பக்கத்தினுடைய நீளத்தில் பாதின்னு கிடைச்சிருச்சு. Hence proved. அவ்வளோதான், வேற ஒன்றும் எழுதிருந்தது என நிறுவப்பட்டது. இன்னொரு தடவை சொல்லலாம். Let ABC is a triangle. ABC என்பது ஒரு முக்கோணம். அதன் முனைகளின் நிலை வெக்டர்கள். Its position vectors of the vertices are A bar, B bar, C bar. Okay. Let O be the origin. O என்பது ஆதி. Let D, E are the midpoints of the sides AB, AC என்ற பக்கங்களின் நடுப்புள்ளிகள் D, E. Their position vectors are D னுடைய position vector. D ங்கிறது midpoint, நடுப்புள்ளி. இதனுடைய நிலை வெக்டர்னா A bar plus B bar by 2. இதனுடைய position vector OE bar equal to A bar plus C bar by 2. அதான் கண்டுபிடிச்சோம். Okay. DE bar equal to position vector of ending point minus position vector of initial point. முடிவு புள்ளி நிலை வெக்டர் மைனஸ் ஆரம்ப புள்ளி நிலை வெக்டர். OE பாருக்கு வேல்யூ மைனஸ் OD பாருக்கு வேல்யூ. கீழே 2 பொதுவாக இருக்கு, அப்படியே வச்சுருக்கேன். மைனஸ் A பார் மைனஸ் இன்டூ ப்ளஸ்னா மைனஸ் B பார். இது ரெண்டு கேன்சல். C பார் மைனஸ் B பார் பை 2ன்னு சொல்லிட்டு ஆஃப் வெளியில் எடுத்திருக்கேன். C பார் மைனஸ் B பார் ஆயிடுச்சு. C பார் மைனஸ் B பார் எப்படி எழுதலாம்? We can write BC பார். Position vector of ending point minus position vector of initial point.
அப்போ ரெண்டு வெக்டாரை ஈக்குவேட் பண்ணியிருக்கேன், முன்னாடி ஒரு ஸ்கேலர் வந்திருக்கு. இப்படி வந்தா these two vectors are parallel vectors, parallel, therefore DE is parallel to BC. DE என்ற நேர்கோடு மூன்றாவது பக்கத்துக்கு இணைன்னு கிடைச்சிருச்சு. ஓகே, அதன் நீளத்தில் பாதி, half of its length நான் taking modulus, ரெண்டுக்கும் மட்டு எடுங்க, மாடுலஸ் எடுத்திருக்கேன். அப்ப DE equal to half into BC. The length of DE is half of the length of third side. DE இன் நீளம் BC இன் நீளத்துல பாதின்னு கிடைச்சிருச்சு என நிறுவப்பட்டது. hence proved. ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரூஃப். இந்த ப்ரூஃப்ஸ் கேட்டாங்கன்னா நீங்க இதுல இருந்து எழுதணும், தியரி எழுதணும், 1 by 1 எழுதணும், எந்த ஸ்டெப்பையும் குறைக்கூடாது. 2 or 3 times எழுதி பார்க்கணும். ஓகேவா? ரைட். Question. 7th question. Question number 7. 3 mark. 3 mark. If A bar comma B bar represents a side and a diagonal of a parallelogram, find the other sides and other diagonal. ஓகேவா? ஒரு முக்கோணத்தினுடைய ஒரு பக்கமும் மூலை விட்டமும் கொடுத்திருக்காங்க. A bar, B bar என்பன ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கம், மூலை விட்டம் எனில் இணைகரத்தின் அடுத்த பக்கம், மூலை விட்டம் காண்க. இதான் क्वेश्चन. 3 மார்க். போலாமா? ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணாலே போதுமானது. இப்போ ஒரு parallelogram சொல்லிருக்காங்க. A B C D. ABCD என்பது ஒரு இணைகரம், parallelogram. அப்படின்னா ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் parallel and equal. AB பார் வந்து ஒரு பக்கம் கொடுத்துருக்கான், A பார். அப்புறம் ஒரு டயகனல் கொடுத்துருக்கான், இங்க பாருங்க. இது ஒரு மூலை விட்டம், டயகனல். இது வந்து B பார். இது A பார்னா இப்போ நாம கண்டுபிடிக்க வேண்டியது என்ன? இது A ரெண்டும் கொடுத்துருக்கானா? மற்றொரு மூலை விட்டம், இந்த மூலை விட்டம் என்ன? மற்ற பக்கங்கள் என்ன? இதுதான் क्वेश्चन. ஓகேவா? இது A பார்னா ஆட்டோமேட்டிக்கலி இதுவும் A பார் தான். இது A பார்னா இதுவும் A பார் தான். மற்ற கண்டுபிடிக்கணும், முதல்ல இது கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இன் parallelogram ABCD என்ற இணைகரத்தில் ஒரு பக்கம் கொடுத்திருக்காங்க. given கொடுக்கப்பட்டது AB bar equal to A bar. மூலை விட்டம் AC bar equal to B bar. இது வந்து diagonal மூலை விட்டம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? இப்போ இந்த BC கண்டுபிடிக்கலாம். BC என்னன்றது வேணும். ஓகேவா? எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க. BC எப்படி கண்டுபிடிக்கணும் பாருங்க. அப்ப ட்ரையாங்கிளா யூஸ் பண்ணலாம். இன் ட்ரையாங்கிள் ABC முக்கோணம் ABC இல் BC பார் சொல்லுங்க, ட்ரையாங்கிளா சொல்லுங்க. BC பார் equal to BA பார் plus AC பார். இப்படி தான் எழுதணும். எப்படி? இங்க ஒரு வெக்டருடைய எண்டிங் பாயிண்ட் இன்னொரு வெக்டருக்கு இனிஷியல் பாயிண்டா வரும். BC பார் equal to BA பார் plus AC பார். இப்படி தான் வரும். ஒரு வெக்டருடைய எண்டிங் பாயிண்ட் இன்னொரு வெக்டருக்கு இனிஷியல் பாயிண்டா வந்துருச்சு. இந்த BA பாரை மாத்தி எப்படி எழுதலாம்? we can write by using negative vector property minus AB bar, direction மாத்திருக்கேன், plus AC bar minus AB bar க்கு வேல்யூ என்னன்னு பாருங்க. A bar AC bar வேல்யூ எவ்வளவு? that is diagonal. AC bar வேல்யூ என்ன? B bar.
இதை மாற்றி எழுதினாலும் சரி b bar minus a bar. This is one side. BC bar கண்டுபிடிச்சாச்சு. இந்த சைடு நான் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இந்த சைடு கண்டுபிடிச்சாச்சுன்னா அதே தான் இதுவும் இருக்கும். இந்த சைடு கண்டுபிடிச்சாச்சுன்னா அதே தான் இது. ஓகேவா? கண்டுபிடிச்சாச்சு. இதுவும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ டயகனல் BD பார் வேணும். டயகனல் BD வேணும். எப்படி கண்டுபிடிக்கிறேன்னு பாருங்க. In this triangle BAD, in triangle BAD என்ற முக்கோணத்தில் BD பார் சொல்லுங்க. BD பார் equal to BA பார் plus AD பார். ஓகேவா? ஒரு வெக்டருடைய முடிவு புள்ளி மற்றொரு வெக்டருக்கு ஆரம்ப புள்ளியா வரும். BA பார் plus AD பார். இங்க வரல. இங்க முடிகிறது இங்க ஆரம்பம் வரும். இந்த BA பாரை மாத்தி எப்படி எழுதலாம்? minus AB பார் plus AD பார் எழுதிருக்கேன். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட். மைனஸ் AB பாருக்கு வேல்யூ எவ்வளவு? A பார். AD பாருக்கு வேல்யூ எவ்வளவுன்னு சொல்லுங்க. AD பாருக்கு வேல்யூ எவ்வளவு? இங்க என்ன கண்டுபிடிச்சோமோ அதே தான் இங்க. இங்க கண்டுபிடிச்சதே தான் இங்க. அப்ப AD பாருக்கு பதிலா நம்ம என்ன எழுதலாம்? BC பார்னு எழுதலாம். AD பாருக்கு பதிலா BC பார். A பார். BC பாருக்கு வேல்யூ என்ன வந்திருக்கு? B பார் minus A பார். BC பாருக்கு வேல்யூ என்ன வந்திருக்கு? B பார் minus A பார். இதை ஆட் பண்ணா B பார் minus 2A பார். அவ்வளவுதான். BD பார் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ லாஸ்ட்ல ஆன்சர். other sides மற்ற பக்கங்கள் என்ன? DC பார் வந்து A பார், DC பார் வந்து என்ன இருக்கு? B பார் minus A பார். BC பார் என்னவோ அதே தான் AD பார். கண்டுபிடிச்சாச்சு. other diagonal மற்றொரு மூலை விட்டம் அப்படின்னா BD பார். BD பார் equal to என்ன வந்திருக்கு? B பார் minus 2A பார். அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். let ABCD is a parallelogram. ABCD என்பது ஒரு இணைகரம். இந்த AB பார் கணக்கில் கொடுத்துருக்காங்க. A பார் ஒரு மூலை விட்டம் ஒன் டயகனல் B பார் கொடுத்துருக்காங்க. அப்போ இது கண்டுபிடிச்சிடலாம். in triangle BAC முக்கோணம் BAC இல் BC பார் equal to தான் வேணும். BC பார் equal to BA பார் plus AC பார் எடுத்துக்கிறேன். ட்ரையாங்கிள் தான். ஒரு வெக்டரோட எண்டிங் பாயிண்ட் இன்னொரு வெக்டருக்கு இனிஷியல் பாயிண்டாக வரணும். இந்த BA பாரை மாற்றி இப்படி எழுதணும். மைனஸ் AB பார்னு எழுதிருக்கேன். நெகட்டிவ் வெக்டார்ஸ் ப்ளஸ் AC பார். இதுக்கு வேல்யூ வந்து A பார், இதனுடைய வேல்யூ B பார். ஸோ தட் we can write B பார் மைனஸ் A பார். ஓகே. அடுத்து in triangle BAD இந்த BD கண்டுபிடிக்கணும். BD பார் equal to எப்படி எழுதலாம்? ட்ரையாங்கிள் தான். BA பார் plus AD பார். BA பார் plus AD பார் அப்படி எழுதிருக்கேன். ட்ரையாங்கிள் தான். ஒரு வெக்டருடைய முடிவு புள்ளி இன்னொரு வெக்டருக்கு ஆரம்ப புள்ளியாக வர வேண்டும். இந்த BA பாரை மாற்றி மைனஸ் AB பார்னு எழுதுறேன். ப்ளஸ் AD பார் மைனஸ் AB பாருக்கு வேல்யூ A பார். AD பார் எப்படி எழுதணும்? AD பார் எவ்வளவு? இது எவ்வளோ இருக்கும் அதே தான் இங்கே இருக்கும். இங்கே இருக்கிறது தான் இங்கே இருக்கும். பிகாஸ் திஸ் இஸ் parallelogram, இணைகரம். எதிர்பக்கங்கள் சமம். BC கண்டுபிடிச்சாச்சு. அதே தான் இங்கே இருக்கு. ஓகே. அப்போ AD பாருக்கு பதிலாக BC பார். BC பாருக்கு பதிலாக B பார் மைனஸ் A பார். அப்போ B பார் இது ரெண்டு ஆட் பண்ணால் மைனஸ் 2A பார். அப்போ ஆன்சர் அதர் சைட்ஸ் மற்ற பக்கங்கள். DC என்ன வந்திருக்கு? A பார். BC என்ன வந்திருக்கு? B பார் மைனஸ் A பார். அதே தான் AD பார். முடிஞ்சது. அதர் டயகனல் மற்றொரு மூலை விட்டம் BD பார் equal to B பார் மைனஸ் 2A பார் வந்திருக்கு. This is 2 mark question. In this exercise, all the bookwork problems they are just like theorems. Proof மாதிரி தான் இருக்கும். theorem மாதிரி தான் இருக்கும். From the beginning இருந்து எல்லாத்தையுமே படிங்க. ஒரு 2 times எழுதி பாருங்க. எழுதி பார்த்துட்டு அந்த ஹோம்ஒர்க் நோட்டு எல்லாத்தையும் ஒரு 3 days once எங்கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க. Okay, you have to show the homework and rewrite note every 3 days once. Every 3 days once. 3 நாளைக்கு ஒரு நாள் கொண்டு வந்து எங்கிட்ட காட்டுங்க. கரெக்ஷன் ஒர்க் வாங்குங்க. ஸ்கூல் திறக்கிறதுக்கு முன்னாடியே இதெல்லாம் தரவு பண்ணிட்டா that will be useful. ஈஸியாக இருக்கும். ஓகே. நீங்கள் எழுதி பார்க்காம ஒன்றுமே எழுதி பார்க்காம இருந்தீங்கன்னா there is no way that you feel the chapter is so difficult. ஓகேவா? ரொம்ப கஷ்டமாக தெரியும்.
ஸோ வீட்டில் உட்காந்து 2 times எழுதி பாருங்கள். அதை எழுதி பார்த்ததை திரும்ப என்கிட்ட கொண்டு வந்து காட்டுங்க. 3 days once கொண்டு வந்து காட்டணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.